சரி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, மெய்ப்பனும் ஆட்டு மந்தையும் என்ற தலைப்பிலே தண்ணி எடுத்து வந்துருங்க சூடா. மெய்ப்பனும் ஆட்டு மந்தையும் என்ற தலைப்பிலே இந்த நாளில் 11வது பாகமாக நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 11வது பாகம் யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 16 அன்னைக்கும் 16. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். அல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து யாரு கூட பேசி கொண்டிருக்கிறார். யாரிடம் அவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் யூதர்கள் மத்தியிலே, விசேஷமாக பரிசேயர்கள் மத்தியிலே இயேசு பேசி கொண்டிருக்கிறார். இப்ப அவர்களை நோக்கி ஒன்று சொல்லுகிறார். என்ன? இந்த தொழுவத்தில் அல்லாமல், அதாவது இந்த அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆடுகள், நீங்கள் ஒரு தொழுவம் அப்படின்னு சொல்லுகிறார். சொல்லிட்டு வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்படி என்றால் இஸ்ரவேலர்களுடைய ஒரு ஈகோ, அவர்களுக்குள்ளாக ஒரு ஈகோ இருக்கிறது. என்ன தெரியுமா? நாங்கள் மட்டும்தான் தேவனுடைய மக்கள். அது உண்மையா? அப்படி என்றால் அது உண்மை. கர்த்தர் அப்படி, வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தரும் அப்படியாக என்னுடைய மக்கள் என்று சொல்லுகிறார். சரியா? அப்போ இதுல பல விஷயத்தை, பல சத்தியத்தை இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இப்ப தமிழிலே நாம் பொதுவாக சொல்லுவோம், ஒரு கல்லுல 2 மாங்காய் அப்படி சொல்லுவோம் தானே. ஒரு கல்லுல 2 மாங்காய் சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து வார்த்தை ஒரு கல்லுல பல மாங்காய் விழுவும். அவருடைய வார்த்தை அப்படியானது. இதுல இந்த சத்தியத்தை நாம் பிரித்து பார்த்தோம் என்றால், ஒன்று அவர் சொல்லுகிறார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்படி என்றால் அவர் இதுவரைக்கும் பேசின வசனத்தின்படி அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்தான் இஸ்ரவேலர்களுடைய மெய்ப்பன் அப்படி என்று சொல்லுகிறார். இப்போ தேவனை இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மெய்ப்பனாக அறிமுகப்படுத்தினவர் யார்? தாவீது. சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்போ தாவீது என்பவர் இஸ்ரவேலர்களுக்கு மிக முக்கியமானவர்கள். நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். தாவீதை நம்ம இப்ப தாவீதுன்னு சொல்றோம் இல்லையா? இஸ்ரவேல் மத்தியில், ஒருவேளை நம்ம மத்தியில ஒரு யூத கிறிஸ்தவன் இருந்தா என்று சொன்னால், நம்ம இப்படி சொன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். அவங்களுக்கு த மேஜஸ்டி, கிங் டேவிட் அப்படின்னு சொல்லி அந்த முழு கணத்தை கொடுக்கணும். அவ்வளவு முக்கியமானவர் தாவீது ராஜா அவர்களுக்கு. அப்போ தாவீது ராஜாவும் தேவனுக்கு இருந்த அந்த உறவிலே அவர் தேவனை ஆழமாக அறிந்தபடியினாலே இஸ்ரவேலருக்கு அவர் சொல்லுகிறார், நம் தேவன் மெய்ப்பன், நாம் அவர்கள் ஆடுகள். இப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? அன்று தாவீது சொன்ன மேய்ப்பன் நான் தான். அல்லேலூயா. நான் தான். நீங்க என் பேச்சை கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் சரி, என்னை நீங்க வணங்கினாலும் சரி, நான் தான் உங்கள் தேவன், நான் தான் உங்கள் மெய்ப்பன் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலர்களை தன்னுடைய ஆடுகளாக, தன்னுடைய ஆட்டின் தொழுவமாக அவர் அடையாளப்படுத்துகிறார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல், அப்படி என்றால் அவர் உறுதிப்படுத்துகிறார், உங்களோட அழைப்பு இதுதான், உங்களோட டெஸ்டினேஷன் இதுதான், நீங்கள் காத்து கொண்டு இருக்கிற இரட்சகரும் நானே. அவர் காத்து கொண்டு இருந்தார் இரட்சகருக்காக, நானே என்று சொல்லி இப்போ இன்னொன்னு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகளும் உண்டு. அல்லேலூயா. அது யாரு?
அது யாரு? நம்மளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. என்ன விசேஷம் பாருங்க, இன்னைக்குதான் நம்முடைய பிறந்த நாள். என்ன பிறந்த நாள்? இன்னைக்குதான் சர்ச் பிறந்துச்சு. அப்போஸ்தலர் நடபடிக்கை 2வது அதிகாரத்துல சபை பிறந்த நாள் இன்றுதான் பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே நாள் என்றால் என்ன? 50வது நாள். 50 நாள்னா இயேசுடைய பஸ்கா பண்டிகையிலிருந்து, இயேசு சிலுவையில மரித்தார் இல்லையா, அதிலிருந்து 40வது நாள் ஆண்டவராக இயேசு பரலோகத்துக்கு போனார். அதிலிருந்து அது எங்கே நடக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 1 அதிகாரத்துல அந்த சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது, சரித்திரம் குறிக்கப்பட்டிருக்குது. அதிலிருந்து 50வது நாள் இயேசு விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் 120 பேர் கூடி வந்திருந்தாங்க. கூடி வந்திருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நிரப்பி அன்றுதான் சபை பிறந்தது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். அன்றைய நாளிலே, that very same day, within an hours, கொஞ்ச நேரத்துல சபைக்குள்ளாக 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அந்த சம்பவம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கிறோம். இந்த இப்போ சபை பிறந்துச்சு தானே, சபை பிறந்தது அல்லவா? அன்று சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டவர்களிலே புறஜாதிகள் இல்லை. அந்த 3000 பேரும் யூதர்கள் தான். 3000 பேரும் யார்? யூதர்கள் தான். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறல. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது, எப்போ நிறைவேறினது அப்படி என்றால், கொர்நேலியு ஒரு புறஜாதி, அவருக்கு ஆண்டவர் ஒரு ஒரு தேவ தூதன் பிரசன்னமாகி, நீ பேதுருவை கூட்டிட்டு வா, அவர் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி யோப்பா பட்டணத்துல பேதுரு இருக்கிறார், அவரை போய் கூட்டிட்டு வராங்க. அங்கதான் அவங்க கூப்பிடுறதுக்கு முன்பதாகவே ஒரு தரிசனத்தின் வழியாய் தேவன் என்ன செஞ்சாரு? எல்லாரும் ஒன்று என்ற ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு யூதர்களுடைய ஒரு ஈகோவை கர்த்தர் அங்க உடைக்கிறார். ஏன்னா இன்க்ளூடிங் பீட்டர், பேதுருவும் கூட இந்த வசனத்தை நான் நம்புகிறேன் அவர் சரியாக விளங்கி கொள்ளவில்லை. இப்போ அவர் போதிக்கும் பொழுது கூட யார் இருந்திருக்கிறார்? நிச்சயமாய் அவர் அப்போஸ்தலர்கள் இருந்திருக்கிறார்கள். விசேஷமாக பேதுரு கண்டிப்பா பக்கத்துல உட்கார்ந்து இயேசு பேசுகிறதை அவர் கண்டிப்பா கேட்டுக்கொண்டிருப்பார். அப்ப இந்த வசனத்தை ஒன்று நான் சொன்னேன், பரிசேயர்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். இன்னொன்று, இந்த வசனம் யாருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது? யாருக்கு நேராக ஆண்டவர் இயேசு பேசி கொண்டிருக்கிறார்? நிச்சயமாய் அவர்களுடைய 12 சீஷர்களிடமும் பேசி கொண்டிருக்கிறார். அவர்களும் யூதர்கள் தானே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல். அப்படி என்றால் இந்த தொழுவகத்துல இப்ப இயேசு பேசி கொண்டு இருக்கும் போது அங்க ஒரு தொழுகம் இருக்குதா, ஆட்டு தொழுவம் இருக்கிறதா. அந்த ஆட்டு தொழுவத்துல யாரெல்லாம் இருக்கிறா? இந்த தொழுவம் என்று சொல்லுகிறார் பொழுது யாரெல்லாம் அங்க இருக்கிறா? யூதர்கள் இருக்கிறாங்க, பரிசேயர்கள் இருக்கிறாங்க, அவருடைய சீஷர்களும் இருக்கிறாங்க. அப்ப சீஷர்களுக்கும் ஒரு எண்ணம் இருந்தது. சீஷர்களுக்கும் ஒரு எண்ணம் இருந்தது. என்ன? இயேசு வந்தது அவர்களுக்கு மட்டும்தான். அதை இயேசு உடைக்கிறார். இந்த வசனத்துல அதை உடைக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அவர்களுக்கு நிச்சயமா இது விளங்கி இருக்காது. இது விளங்கி இருந்தா ஆண்டவர் தேவன் பேதுருக்கிட்ட ஒரு தரிசனத்தை காமிச்சு மேலிருந்து ஒரு பாய் இறங்குறதும் அதுல சகலவித மிருகங்களும் இருக்கிறதையும் இதை அடித்து சாப்பிடு என்று சொல்லும் பொழுது, நான் தீட்டானது ஒன்றையும் நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு பேதுரு சொல்லுகிறார். அப்போ சொல்ற, நான் படத்தை நீ தீட்டென்று எண்ணாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி அங்க ஒரு 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 சத்தியத்தை அங்க அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இது நிறைவேறுதல் எங்க வருது? சபை பிறந்த நாள்ல வருகிறது. அல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே நாளை நான் நினைவு கூறுகிற நாம் இந்த நாள்ல இந்த வசனம் நமக்கு வருகிறது. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்மை குறித்து இயேசு பேசி இருக்கிறார். இப்ப இதுல யாரோட பேர்லாம் இருந்திருக்கும்? இந்த தொழுவத்தில் உள்ளவைகளே அல்லாமல் வேறே ஆடுகளும். அந்த ஆடுகள்ல யாரு தம்மா இருக்கிறா? நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் அதுல இருக்கு. நம்மை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். என்னை குறித்து, நம்மை குறித்து ஒரு வசனம் இயேசு சொல்லியிருக்கிறாரா? ஹல்லேலூயா, சொல்லியிருக்கிறார். ஆமென். இப்ப நம்மை குறித்து நாம்
வாசித்து கொண்டிருக்கிறோம். நம்மை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நம்மை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாவினாலே புறப்பட்ட வார்த்தை இது வல்லமையான வசனம். ஆமென். வல்லமையான வார்த்தை, வல்லமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை இயேசுங்க சொல்லுகிறார். நம்மை குறித்து அவர் 2000 வருடத்துக்கு முன்பதாவே பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். என்ன சொல்லுகிறார்? இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஹல்லேலூயா. இது ஏற்கனவே சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்போ உலகத்திலே சரித்திரத்தின் பேரிலே உலகத்திலே மிக சிறப்பான ஜனங்கள் யார் அப்படி என்றால், உலக சரித்திரம் சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் தான். அது எந்த விதத்திலும் நாம் மறுக்க முடியாத உண்மை. அவ்வளவு மேன்மையாக வாழ்ந்தவர்கள். உலக சரித்திரத்திலே இருந்த ராஜாக்களிலே மிக சிறந்த ராஜா தாவீது, அதுக்கு பிறகு சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா கட்டின ஆலயம், தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டினார் தானே. இப்போ உலகத்துல பிரம்மாண்டமான கட்டடங்கள் இருக்குது. என்னென்ன இருக்குது? புர்ஜ் கலிஃபா, வேற வேற சொல்லுங்க. அது எங்க இருக்கு? அது இருக்குது. ஓகே, ட்வின் டவர். அப்புறம் அது என்னது? பாம் ஐலனா, துபாய் இருக்குதானே. வேற என்ன? வேற என்ன? நான் லேட்டஸ்ட் சொல்றேன். தாஜ்மஹால் காஸ்ட் நமக்கு தெரியாது, அதுவும் ஏன்ஷியன்ட் தானே. லேட்டஸ்ட் சொல்றேன். ஏன்னா இப்ப உள்ளதுதான் மிக செலவுல கட்டப்பட்டது, பிரம்மாண்டமான செலவுல. அவ கட்டிட்டாங்களா? சொல்லவே இல்லை. இப்ப இதெல்லாம் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் மணி. ஓகேங்களா? ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இந்த கட்டிடங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாலும் ஆலயம் கட்டின காஸ்ட்டுக்கு கிட்ட கூட வராது. நான் ஒரு ரெக்கார்ட் வச்சிருந்தேன், எவ்வளவு எத்தனை பில்லியன்ஸ் பாய்ச்சாங்க அப்படின்னு. தங்கம், பியோர் கோல்ட் தாவீது சேர்த்து வச்சாரு. அதுக்கப்புறம் சாலமோன் அதை தொடர்றாரு. அவ்வளவு மேன்மையானவர்கள் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் வேதம்னாலே இஸ்ரவேலர்கள் தான், அப்படித்தானே? இன்னைக்கும் இஸ்ரவேலை தொட முடியல. இஸ்ரவேலர்கள் தான் அறிவுல பெரியவர்கள், அப்படித்தானே? நான் படிக்கும் பொழுது, நான் ஸ்கூலம் பண்ணுங்க படிக்கும் பொழுது, அதுல இப்ப அது கற்றுக் கொடுக்குறாங்களே தெரியல, உலகத்திலேயே புத்திசாலிகள் ஓராங் யஹூடி அப்படின்னு சரித்திர புத்தகத்தில் இருந்தது. இப்ப இருக்காளேன்னு தெரியல, இருக்கா? இப்ப எடுத்துட்டாங்க. சரித்திரத்துல இருந்தது. அப்கோர்ஸ் நாட்டுடைய அரசியல் அப்படி இருக்கு, அது விடுவோம். அவ்வளவு மேன்மையா. சரி, வேதம் அவர்கள் குறித்து என்ன மேன்மை சொல்லுகிறது? இஸ்ரவேல் எவ்வளவு மேன்மையானது என்றால், விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவன் உலகத்துல வந்து பிறப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த ஜனம் இஸ்ரவேல் ஜனம். ஆமென். எவ்வளவு பெரியவர்கள்! நம்ம தமிழர்கள் பெருமை பாராட்டலாம். மண் தோன்றா கல் தோன்றா மண் தோன்றா முன்னுக்கு வந்த மொழி அப்படின்னு சொல்லலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, என்னென்னமோ சொல்லலாம் நம்ம. ஆனா உலகத்தில் முதலாக எழுதப்பட்ட இந்த வேதம் சொல்லுகிறது, யூதர்கள் மேன்மையானவர்கள். ஆமென். அவ்வளவு மேன்மையான ஜனம் யூத ஜனம். அப்படியே கர்த்தர் தெரிந்து கொண்டு யூதர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். இது நம்ம சும்மா சொல்ல முடியாது. யூதர்களை கர்த்தர் இந்த உலகத்தை என்னது சரிப்படுத்த கர்த்தர் யூதர்களுக்கு ஒன்று அநேக காரியங்களை செய்திருக்கிறார். சொன்னாலும் ஒரு சில காரியங்கள் நான் சொன்ன நம்ம விளங்கி கொள்ள முடியாது. we can't digest God என்னன்னு செஞ்சிருக்கிறார் அப்படி. சரியா? அப்படி இருக்க, அப்போ இந்த மனிதன் பாவத்துல விழுந்து, இப்ப நான் பைபிள் ஸ்டடியில சொல்லி கொடுத்துருக்கேன் தானே,
பாவத்தின் நிமித்தம் என்ன உலகம் சபிக்கப்பட்டது, இந்த பூமியானது சபிக்கப்பட்டது, முட்களையும் அது பிறப்பிக்கும் அப்படின்ட்டு சொன்ன இல்லையா. இந்த உலகத்தை சாபத்திலிருந்து விடுவிக்கத்தக்க கர்த்தர் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை போடுகிறார். ரிடெம்ப்ஷன் பிளான். ரிடெம்ப்ஷன் பிளான் இதை கர்த்தர் நிறைவேற்றினது யூதர்களை கொண்டு. இப்போ ஒரு ஒரு கடத்தல், சரியா, ஒருத்தவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. ஒரு கூட்டம், ஒரு வில்லன் கூட்டம் என்ன செஞ்சுட்டு கடத்திட்டு போயிட்டு, அல்லது ஒரு தலைவரை கடத்திட்டு போயிட்டாங்க ஒரு தீவிரவாதி கூட்டம். ஒரு கற்பனை ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு 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 எப்படி யாரு, ஒரு தலைவர், ஒரு பிரைம் மினிஸ்டரை என்ன செஞ்சுட்டு ஒரு தீவிரவாதி கூட்டம் கடத்திட்டு போயிட்டு அவங்க பயங்கரமான ஒரு ரகசியமான இடத்துல வைத்திருக்கிறாங்க. இப்ப அவரை மீட்டு எடுக்கணும்னு சொன்னா எப்படி இந்த இராணுவமும் வேற என்ன வரும், இராணுவம் செய்யும், வேற என்னது, போலீஸ், இராணுவம், ரொம்ப சிபிஐ வருமா, சரி வரட்டும். சிபிஐன்றது சிபிஐ இந்தியா தானே, இந்தியாவில் உள்ளதான் சிபிஐ. ஓகே, FBI அது பச்சுக்குமா. அதாவது என்ன சொல்லுகிறேன், அந்த முக்கியமான நபரை காப்பாற்றுவதற்கு இவர்கள் உடனே இறங்கி உடனே எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அப்படி போனோம்னா என்னது, அந்த அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நிறைய டேமேஜ் வரும். அப்ப என்ன செய்வாங்க, உட்கார்ந்து ஒரு திட்டத்தை போடுவார்கள். பேச்சுவார்த்தை இல்லை, திட்டம் போடுவார்கள். காப்பாற்றுக்கிறவர்கள் திட்டம் போடுவாங்க. பிரைம் மினிஸ்டரை காப்பாற்றுறதுக்கு போயிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. அவங்களோட ஈகோ, நாட்டோட ப்ரெஸ் என்ன ஆகும், ப்ரிஸ்டேஜ் எப்படி போகும். அப்போ என்ன செய்கிறாங்க, உட்காந்து திட்டம் போடுவாங்க. திட்டம் போட்டு சிறந்த ஆட்களை தேர்ந்தெடுத்து ஒரு குழு அமைத்து அவர்களை காப்பாற்றுவதற்கான திட்டம் அவர்கள் போட்டு அழகாக செயல்படுத்துவார்கள். அப்படித்தானே? இப்படித்தான் செய்வாங்களான்னா எனக்கு தெரியாது, சும்மா அடிச்சு விடுறேன் ஒரு உதாரணத்திற்கு. சரியா? என்ன சொல்ல வருகிறேன் அப்படி என்றால், இந்த உலகத்திலே மனிதன் பிசாசுக்கு அடிமையாக்கப்பட்டு மரணத்துக்கு அடிமையாக்கப்பட்ட அல்லது பிசாசினாலே தந்திரமாக கடத்தப்பட்ட மனித குலத்தை காப்பாற்றுவதற்காக தேவன் ஒரு திட்டத்தை போடுகிறார். அவர் நினைச்சார் என்ன செய்யலாம் தெரியுமா? ஜஸ்ட் லைக் தட். பிசாசு எல்லாம் ஆக்க முடியும், அப்புறம் என்னது, மனிதனை அப்படியாக விடுதலையாக்க முடியும். கர்த்தர் நீதி உள்ளவர். ஆமென். He got to way his own way. அவர் நீதியானவர், நீதியாக தான் செயல்படுவார். அப்போ ஒரு திட்டத்தை போட்டு, இந்த திட்டத்திலே நம் முழு உலகமும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார், ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து அப்படியாக வம்சம் வந்து 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 அதிலே மரியாள் என்ற தாவீது வம்சத்துல வந்த மரியாளை தெரிந்து கொண்டு கன்னியின் வயிற்றில் இயேசு பிறக்கிறார். இதுக்கு இடையில எவ்வளவோ இருக்குது. இதுக்கு இடையில இஸ்ரவேலர்களுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவோ இருக்கிறது. அப்போ கர்த்தர் இஸ்ரவேலரை கொண்டு தெரிந்து கொண்டதற்கான முதல் நோக்கம் ரிடெம்ப்ஷன் பிளான், ரட்சிப்பின் திட்டம். ஒன்று அதுதான் பிரதானம். இரண்டாவது, இஸ்ரவேலர்களுடைய மேன்மை என்ன அப்படி என்றால், வேதம், நான் சில வசனங்களை கொடுக்கிறேன், நான் பார்ப்போம். இஸ்ரவேலர்களுடைய முக்கியமான மேன்மை என்ன அப்படின்னா இந்த வசனம்லாம் குறிச்சு வச்சுங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? அல்லேலூயா. வசனம் எவ்வளவு அழகா இருக்குது பார்த்தீங்களா? வசனமே சொல்லுகிறது, இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது.
தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அல்லேலூயா. யூதர்களுடைய மேன்மை, இஸ்ரவேலுடைய மேன்மை என்ன? கர்த்தருடைய வார்த்தை. நாம் வாசிக்கிற இந்த வார்த்தை அவர்களிடம் ஒப்புவிக்கப்பட்டது. அவர்களிடம் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. முழு வேதாகமத்தை எழுதினவர்கள் 40 பேர். அதுல 39 பேர் யூதர்கள். 39 பேர் யூதர்கள். ஒருத்தர் மட்டும் யூதன் அல்ல. யாரு? பவுல் யூதன் இல்லையா? பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த யூதன் யாரு? யோசிக்கிறீங்க? மோசேயா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? மோசே எப்படியாப்பட்ட ஒரு யூதன், லேவி கோத்திரத்தின் வந்தவர். நான் ஒரு குழு கொடுக்குறேன். புதிய ஏற்பாடு ஜான், அவர் ஒரு யூதன். அப்ப ஒன்னா சொல்லிட்டு போவீங்க, அவரான்னு. லூக்கா ஒரு கிரேக்கன். அவர் ஒரு கிரேக்கன் மருத்துவர். சரியா? 39 அதுல ஒண்ணு சொல்றேன். இதை பைபிள் காலேஜ்ல இந்த சப்ஜெக்ட் படிக்கும் பொழுது, அப்போ இந்த காரியம் ஏற்கனவே தெரிஞ்சது தான் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது, இதுல இருந்து நான் ஒரு காரியத்தை இந்த பாஸ்டர்கிட்ட சொல்றேன். பாஸ்டர், எனக்கு ஒன்று தோன்று பாஸ்டர், நான் சொல்றேன் அப்படின்னு. பழைய ஏற்பாடு எத்தனை புத்தகங்கள்? 39 புத்தகங்கள். புதிய ஏற்பாடு 27. சரியா? 39 புத்தகங்களும் பழைய ஏற்பாடுல இருக்க 39 புத்தகங்களும் யூதர்களுக்காக, யூதர்களை கொண்டு எழுதப்பட்ட வாக்கியங்கள். சரியா? புதிய ஏற்பாடு முழு உலகத்துக்கும் எழுதப்பட்டது. அப்ப பைபிளோட எழுதினவர்கள் 39 பேர் யூதர்கள், ஒரு நபர் புறஜாதி. அந்த ஒற்றுமை எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆமென். அப்போ யூதர்களிடம் இந்த வேத வாக்கியம் ஒப்புவிக்கப்பட்டது. அவர்களுக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள். வேத வாக்கியத்தை இன்னைக்கு நமக்கு கையில சேருகிறதுக்காக அநேகரை பிசாசு பழி வாங்கியிருக்கான். அவ்வளவு மேன்மையான புத்தகம் நம்ம கையில இருக்கிறது. நம்ம வாசிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், வார்த்தை கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த மேன்மை எங்கே வந்ததாம்? யூதர்களிடம் இந்த மேன்மை காணப்பட்டதாம். கர்த்தர் அவர்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர்களை விசேஷித்தவர்கள். ஆமென். அப்படியாக யூதர்கள் மேன்மை அப்படியாக இருக்கிறது. இன்னும் அவர்களை கொண்டு என்ன செய்தார் தேவன் அப்படி என்றால், நான் ஒரு சில வசனங்களை கொடுக்கிறேன், வேக நம்ம வாசிச்சுட்டு போவோம். நாளாகமம், டியூட்டரோனமி, நாளாகமமா இல்ல, இது உபாகமம். உபாகமம் 26, டியூட்டரோனமி 26 8ஆம் வசனம். எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். என்ன தெரியுமா? கர்த்தருடைய வல்லமையை கர்த்தர் யூதர்களை கொண்டு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை யூதர்களை கொண்டு வெளிப்படுத்துகிறார். யூதர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள். ஆமென். அப்ப யூதர்கள் மேன்மையானவர்களா? எஸ், அதை மறுக்க முடியாத உண்மை. அப்புறம் இன்னொரு ஏசாயா 44. ஏசாயா
44 வசனம் 44 இல்ல 49. நான் எழுதுறது எனக்கே தெரியல. 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேலர்களை கொண்டு கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். கர்த்தருடைய மகிமை, ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு உதாரணம், கர்த்தருடைய மகிமையை இஸ்ரவேலர்களும் கண்டார்கள். இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அந்த தேசம் எங்கும் சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் அதில் அதிர்ந்து போன காரியம். ஒன்றே செங்கடல் இரண்டாக பிரிந்தது. ஆமென். அதை காட்டிலும் எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆகாப் ராஜா காலத்துல பஞ்சம், மழையே இல்லை, மழை இல்லை, தண்ணி இல்லை குடிக்க. சரியா? இப்ப எலியா என்ன செய்யறாரு, போய் ஒளிஞ்சிடுறாரு. இப்ப ஆண்டவர் சொல்ற, நீ இப்போ ஆகாப்ப பாரு அப்படின்னு. ஆகா பார்த்தோன்னே, ஆகாப்ப கொள்றதுக்காக, எலியாவை கொள்றதுக்காக ஆகாப் காத்து கொண்டிருக்கிறான். நீதான் வானத்தை அடைச்சு போட்ட அப்படின்னு சொல்லி எலியாவை சவால் பண்ணும்பொழுது எலியா சொல்றாரு, சரி உன்னுடைய தீர்க்கதரிசிகளை கூட்டிட்டு வா. எத்தனை பேரு? 400 பேர் வந்தாங்க. உன்னுடைய கள்ள தீர்க்கதரிசிகளை கூட்டிட்டு வா. யாருடைய தீர்க்கதரிசிகள்? பாகாலோட தீர்க்கதரிசிகள். நீ கூட்டிட்டு வந்து நீங்க பலியிடுங்க, நானும் என் தேவனுக்கு பலியிடுறேன். யாருடைய பலிய யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் மென்மையான தேவன் அப்படின்ட்டு ஒரு சவால் விட்டு, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஒரு மாட்டை எடுத்து துண்டு துண்டா போட்டு மேலே எடுத்து அவங்க ஜெபம் பண்றாங்க, தன்னை கிழிச்சு கொள்றாங்க. பாகால பலி ஏற்றுக்கொள்ளும் சொன்னு எடுத்துக்கொள்ளவே இல்லை. இவரு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம எலியா. ஏன் அவர் தூங்கி இருப்பாரு? அவர்களை சீக்கிரம் கொஞ்சம் எழுப்பி விடுங்க. ஒருவேளை தூக்க நித்திரையா இருக்கலாம், ஒருவேளை குளிச்சுக்கிட்டு இருக்கலாம், சீக்கிரம் கூப்பிடுங்கன்னா ஒரு பதிலையும் காணும். ஹாஃப் டே ஓடிடுச்சு. சரி எல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, பலிபீடத்தை கட்டி மாட்டு துண்டு துண்டா போட்டு பலிபீடத்தை சுத்தி குழி வெட்டுறாரு. ஒரு லொங்காங் குழி வெட்டி. இதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, தண்ணியே இல்லை, பஞ்சத்துல தண்ணி இல்லை. அவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொண்டுடுவாங்க. கொஞ்சம் தண்ணின்னு வேதத்தை எழுதல, ஆனா அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவருக்கு தண்ணி பஞ்சம். என்ன செய்ய சொல்றாங்கன்னா, அந்த கால்வாய் வெட்டி இருக்கிறாங்களே, அது ஃபுல்லா என்ன செய்யறோம், தண்ணி ஊத்தணுமா. அதை தண்ணி ஊட்டும் பொழுது இப்போ அந்த நிலம் வறண்டு கிடக்குது. தண்ணி ஊற்ற என்ன செய்யும், உள்ள இழுத்துரும். அப்ப எவ்வளவு தண்ணி, எத்தனையோ குடம் கணக்கு போட்டிருக்குது. அதுல தண்ணி இழுத்து அது நிரம்புற வரைக்கும், அது ஃபுல்லா கால்வாய் என்ன ஆச்சா, நிரம்பி இப்ப பலிப்பிடத்துல தண்ணி ஊத்துறாங்க, பலியின் மேல தண்ணி ஊத்துறாங்க. ஆமென். ஃபுல் வேட். எலியா ஜெப தேர்ந்தெடுக்கிறாரு. அக்கினி இறங்கி அப்படியே தண்ணியோடைய அடையாளமே தெரியாதபடி அக்கினி அப்படி பலிபீடத்தையும் அது சுட்டெரித்ததாம், பலியையும் சுட்டெரித்ததாம். கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. எங்க இது வெளிப்பட்டது? இஸ்ரவேல்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய மகிமையை இஸ்ரவேலரை கொண்டு உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். அடுத்து இஸ்ரவேலை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் என்ன அப்படி என்றால், சங்கீதம் 106 சங்கீதம் 106 வசனம் 8. ஆனாலும் அவர், யாரு? தேவன். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அல்லேலூயா. அவர் நாமத்தை வெளிப்படுத்த, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் ரட்சித்தார்.
ஆமென். எங்கேருந்து ரட்சித்து கொண்டு வந்தார்? இந்த பகுதி எதை குறித்து பேசுகிறது? ஒன்று எகிப்திலிருந்து ரட்சித்து வந்தது, இன்னொன்று இஸ்ரவேலர்களை சுற்றி இருக்கிற இந்த பெலிஸ்தர்களாக இருக்கட்டும், அம்மோன் புத்திரர்களாக இருக்கட்டும், மோவாபியர்களாக இருக்கட்டும், இவர்களிடம் அவ்வப்பொழுது கர்த்தர் என்னது நியாயாதிபதிகளை எழுப்பி, ராஜாக்களை எழுப்பி அவர்களிடமிருந்து இவர் தப்புவித்த ரட்சித்த காரியங்களை குறித்து பேசுகிறது. ஆமென், அல்லேலூயா. மேன்மையானவர்கள் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் குறித்து 39 புத்தகம் இருக்கிறது. இயேசுவே யூதர்கள் மத்தியிலே தான் பிறந்தார். ஆகினால்தான் யோவான் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து யூதர்கள் குறித்து பேசுகிறார். அப்ப நான் வசனத்துக்கு வரேன். சரி, இப்படி இருக்க இஸ்ரவேலர்கள் மேன்மையானவர்கள் வாசிச்சோம். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலர்களால் நமக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது? இஸ்ரவேலர்களால நமக்கு நன்மை வந்திருக்கா இல்லையா? என்ன நன்மை வந்திருக்கிறது சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு வெளிப்பட்டார், ரட்சிப்பு வந்திருக்கிறது. இன்னொன்னு வேதம் நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னொன்று அது முக்கியமான வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதாவது 11ஆம் வசனத்துக்கு முந்தி இருந்த வசனங்களை வாசித்து அதுல தொடர்ச்சியாக 11ஆம் வசனத்துல இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் சிறிஸ்தாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. யாருக்கு சம்பவித்ததாம்? யூதர்களுக்கு சம்பவித்த காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்குது. இது முன்னாடி அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் செய்த நன்மைகள் நமக்கு இன்று ஆசீர்வாதம், இஸ்ரவேலர்கள் செய்த தீமைகளும் நமக்கு என்ற ஆசீர்வாதம். என்ன? அந்த தீமைகள் நமக்கு உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீ அப்படி செய்யாதே. இஸ்ரவேலர்கள் போல நீ கர்த்தருக்கு விரோதமாய் திரும்பினால் இஸ்ரவேலை கர்த்தர் தண்டித்தார், உங்களையும் தண்டிப்பார். கடைசி காலத்துல வாழுகிற நமக்கு இது திருஷ்டாந்தமாக உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எந்த விதத்திலும் இஸ்ரவேலர்கள் நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். இப்படி மேன்மையான இஸ்ரவேலர்களை கொடுத்து நான் பார்த்திருக்க, இதோ அவர்கள் மத்தியிலிருந்து நான் முதல்ல சொன்ன வசனத்துக்கு போவோம். யோவான் 4:22. யோவான் 4:22 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். என்னென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அல்லேலூயா. அப்ப யூதர்கள் எல்லா விதத்திலும் வேதத்தில் இன்று நமக்கு ஆசீர்வாதமானவர்கள். ஓகே. இவ்வளவு மேன்மையான யூதர்கள் என்ன? அவருடைய வல்லமை அவர்கள் மத்தியில வெளிப்பட்டது, அவருடைய மகிமை அவர்கள் மத்தியில வெளிப்பட்டது, அவருடைய மேன்மை அவர்கள் மத்தியில வெளிப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மத்தியில ஒப்புவிக்கப்பட்டது. இப்படியாப்பட்ட யூதர்களோடு கூட கர்த்தர் இன்று என்னையும் உங்களையும் இலவசமாய் இணைத்திருக்கிறார். யூதர்கள் இவ்வளவு மேன்மையானவர்கள் பார்த்தும் தானே அவர்களுக்கு அது இலவசமாய் கொடுக்கப்படவில்லை. இலவசமாவே அதை பெற்றுக்கொண்டாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் செத்து மடிந்தாங்க. இயேசு உலகத்துல பிறந்த பொழுது எத்தனை குழந்தைங்க, 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்க எத்தனை பேர் செத்தாங்க? புறஜாதிகளா செத்தாங்க? யூதர்கள். அவர் அவ்வளவு பாடுபட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தருக்கு அவர்கள் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் வழி கர்த்தரை வழி நடத்தி they have to pay price for it. பலி கொடுக்கணும். ஆடு பலி, மாடு பலி, புறா பலி, போஜன பலி, மாவு கொடுக்கணும், கிரெயின் ஆஃபரிங் கொடுக்கணும், எண்ணெய் கொடுக்கணும். இட்ஸ் நாட் ஃப்ரீ. ஆண்டவர் கொண்டுட்டு வான்றாரு.
அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் கொடுத்தாங்க, தங்கத்தை கொடுத்தாங்க, வெள்ளியை கொடுத்தாங்க. யுத்தத்துக்கு போனோம், நாட் ஈஸி. நம்மளாம் யுத்தத்துக்கு போயிட்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். நம்மள்ட்ட உள்ள காசு பணத்தை கொடுத்தா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். யோசிச்சு பார்ப்போம். மாதத்துல ஒரு தடவை கத்தர் பந்திக்கு வருகிறோம். கிறிஸ்தவர்களாம் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க வரும் பொழுது ஒரு ஆடு கொண்டுட்டு வரணும். ஒரு ஆடு என்ன விலை? ஒரு 1000 வெள்ளி இருக்குமா? 1500 வெள்ளி இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவுதானே ஒரு ஆடு? ஒரு கிலோவே 40-50 வெள்ளி வருது. தெல்ல இருக்குது தெல்ல. ஆமா, அதையே கேட்கிறார் ஆண்டவர். சொல்லுங்க, அதை நம்மகிட்ட கேட்கிறாரா? நம்ம இந்த ரட்சிப்பை எவ்வளவு பணம் கொடுத்து பெற்றுக்கொண்டோம்? எவ்வளவு பணம் கொடுத்து பெற்றுக்கொண்டோம்? 100% இலவசம். அல்லேலூயா. ரட்சிப்பை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் இஸ்ரவேலர்களை நம்மை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரே தொழுவம், ஒரே ஆட்டு மந்தை, ஒரே மேய்ப்பர். நான் என்ன சொல்லுவேன்? இஸ்ரவேலர்களை காட்டிலும் நம்ம மேலானவர்கள். இலவசமா கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரியா? அவர் கிருபை நிறைந்தவர், இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய ஸ்டேட்டஸ், நான் ஒரு செய்தி போட்டிருப்பேன், ஸ்டேட்டஸ் ஆஃப் த சர்ச் அப்படின்னு, சபையின் அந்தஸ்து என்ன அப்படின்னு யூடியூப்ல செய்தி போட்டிருக்கிறேன். அப்போ நம்முடைய மேன்மை மேலானது. கர்த்தர் நம்மை மனதுல வைத்து இயேசு பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ நான் வைத்துக் கொள்ளுகிறேனே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இங்க நம்ம சபையில உள்ளவங்களாம் உட்காந்துருக்கிறீங்க, அல்லேலூயா. ஓகே, சபைக்கு உண்மையா இருக்கிறீங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், அப்படித்தானே? இப்ப இந்த சபையே வராதவங்க ஒருத்தவங்க, சம்படி யாரோ இல்லை, சம்மதம், சபைக்கும் அவங்களுக்கு சம்மதம் இல்லை, சரியா? அவங்கள பத்தி உங்கள்கிட்ட பெருமையா பேசி கொண்டு இருக்கு. அவங்க எப்படியாப்பட்டவங்க தெரியுமா? அவங்கள பத்தியே பேசி கொண்டு இருக்கிறேன். இது நியாயமா? சபைக்கு இது நியாயமா? நான் இவ்வளவு விசுவாசமா இருக்கிறேன்னு, நான் காணிக்க போறேன், தசம பாகம் போடுறேன், சபை கூடுதலுக்கு வரேன், எல்லாம் செய்யறேன், யாரை பத்தியே பேசிக்க இருக்கிறாங்க? ஆமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அதுதாங்க நடக்கிறது. யூதர்கள்ட்ட பேசுகிறார். இவ்வளவு சரித்திரத்தை புரட்டி போட்டவர்கள் யூதர்கள். யூதர்கள் இல்லைன்னா இந்த உலகம் இன்னைக்கு இப்படி இருக்காது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 4:4-5 சொல்லுகிற பிரகாரம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளுக்குள்ளாக பிறந்தவராக கர்த்தர் வெளிப்பட்டார் என்ற வேத வாக்கியம் எதை குறிக்கிறது என்றால், இயேசு வாழ்ந்த நாட்களிலே இயேசு பிறக்கிற அந்த சரியான ஒரு மோமெண்ட் எப்படியாப்பட்ட மோமெண்டாக இருந்தது அப்படி என்றால், உலகத்தை ரோமர்கள் ஆண்டு கொண்டு வந்தார்கள். ரோமர்களுக்கு முன்பதாக பல ராஜ்யங்கள் ஆண்டு கொண்டு வந்தது. அந்த நாட்கள்ல இந்த ராஜ்யங்கள் உலகத்தை ஆளும் பொழுது அவர்கள் அரசியல் ரீதியாக உலகத்தை ஆளுகிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய மதத்தை கொண்டும் உலகத்தை ஆண்டார்கள். ஓகே, இப்ப மலேசியாக்குள்ளாக கிறிஸ்தவம் எப்படி வந்தது? யார் கொண்டு வந்தது? இல்ல, நீங்க சிங்கப்பூர் சொல்றீங்க, ஏஜ் அசம்பிளி ஆஃப் காட் மூவ்மெண்ட் சொல்றீங்களா? இல்ல இல்ல, மலேசியா உள்ளுக்கு கிறிஸ்தவம் வந்தது எப்படி? போர்த்துகீஸ். அதுக்கு பிற்பாடு பிரிட்டிஷ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தது, சரியா? இப்போ அது அந்த நாட்களில் இருந்த ஒன்று. ரோமர்களுக்குன்னு அவங்க சொந்த மதம் இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க மதத்தை உள்ள கொண்டு வந்தார்கள். மதம் உள்ளே வந்தது என்றால் வெறும் மதம் மாத்திரமல்ல, மதத்தில் இருக்கிற அனைத்து கேவலமும் உள்ளே வந்தது. அதுல மிக முக்கியமான ஒரு கேவலம் என்னன்னா விபச்சாரம். விபச்சாரம் என்று சொல்லும் பொழுது விபச்சாரத்துல என்ன கூட வரும்? நோய் வரும். அது அந்த தேசத்தை அழித்து விடும். ஆகையினாலதான் இயேசு பிறந்த நாட்களிலே, ஹல்லேலூயா, சரியான நேரத்துல இயேசு உலகத்திலே வந்து வெளிப்பட்டதுனாலே உலக ராஜ்யங்கள் உடைந்தது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். எல்லாம் இந்த 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 சிலைகளுக்கு பலியிடுகிற அநேக மதங்கள் வீழ்த்தப்பட்டது. பாகால் தெய்வம் வீழ்த்தப்பட்டது. வேற என்ன? இது
தாகோன் தெய்வம் வீழ்த்தப்பட்டது. உலக மதங்கள் இப்ப இருக்குதானே, இப்ப இருக்கிற மதங்கள்ல முன்னாடி இருந்த அருவருப்பு அந்த அளவுக்கு இப்ப இல்லை. கர்த்தர் இதை வென்றார். இதை கர்த்தர் யூதர்களை கொண்டும் செய்தார். தேவன் தான் செய்தார், யூதர்களை பயன்படுத்தி செய்தார். அவர்கள் அவ்வளவு அர்ப்பணிப்பு யூதர்கள். இலவசமாய் அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். அப்படியாப்பட்ட யூதர்களோட பட்டியலிலே கர்த்தர் இன்று என்னையும் உங்களையும் சேர்த்திருக்கிறார். அதான் ரோமர் புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், அத்தி மரத்திலே காட்டு அத்தி மரமாக இருந்த நம்ம யாரா? காட்டு அத்தி மரமா? அவர்கள் அத்தி மரம். காட்டு அத்தி மரமாக இருந்த நம்ம ஒரு கிளை உடைக்கப்பட்டு அத்தி மரத்தோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறதாம். ஆகையினாலே அத்தி மரத்தை தாங்குகிற வேறு தான் அதுக்கு பெருமை பாராட்டணும், நீங்க பெருமை பாராட்டுகள் என்று கிரேக்கருக்கு பவுல் எழுதுகிறார். அப்போ கர்த்தருக்கு சோத்திரம். மறுபடியும் சொல்றது, இந்த நாள் சபை பிறந்த நாளை நாம் நினைவு கூறுகிற இந்த நாள்ல சபையை குறித்து வேதம் மூலம் மேன்மையாக சொல்றதுனாலே நம்முடைய மேன்மை என்ன அப்படி என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்துல விசேஷ ஒரு காரியம் பட்டியலாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம், அதை நாம் தியானித்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருப்போமாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 39 முடிய. இப்ப நம்ம குறித்து நாம் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், கேட்குறீங்களா? அன்றியும் அவருடைய, பிடிச்சதா? சரியா? ரோமர் 8:28 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இந்த சபையில இருக்கிறோம் அப்படி என்றால், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்றால், அது நானும் நீங்க எடுத்த தீர்மானம் அல்ல. வசனம் சொல்லுகிறது என்ன? அன்றியும் அவருடைய தீர்மானம். His decision made us together in one name. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில நன்மை மாத்திரம் இருக்கணும், எனக்கு நன்மை வேணுங்க என் வாழ்க்கையில? எத்தனை பேர் சொல்றீங்க நன்மை வேணும்? ஆமென். ஆமென் சொல்லுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அப்போ என்ன செய்யணுமா? அவரிடத்தில் அன்பு கூறணுமா? வசனம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். இது நமக்கு நிறைவேறிடுச்சா? தீர்மானப்படுத்தி அவர் தீர்மானித்து நம்ம அழைத்து விட்டார். அல்லேலூயா. அவருடைய பார்ட் டன். நம்முடைய ஒரு பார்ட் இருக்குது. என்னது? அவரிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் ஏதுவாக நடக்கிறது அது இருக்கும். ஆமென். இதுதான் ரகசியம். நம்ம வாழ்க்கையில் நன்மை பெற்றுக்கொள்ளணும் அப்படி என்றால் அவருடைய பார்ட் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி அவர் செய்யறது கொண்டும் இல்லை. எனக்கு நன்மை வேணும்னா நான் அவர் அன்பு கூறணும். ஆமென். இப்ப அவர்கிட்ட போய் ஆண்டவர் ஏன் ஆண்டவரை செய்ய மாட்டீங்க, ஏன் ஆண்டவரை செய்ய மாட்டீங்க, ஏன் ஆண்டவரை செய்ய மாட்டீங்க கேட்கறத விட்டுட்டு நம்ம என்ன செய்யணுமா? அவரை அன்பு செலுத்தணுமா? அப்ப அவர் அன்பு செலுத்துறதுன்னா என்ன? ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். என்ன சொல்லணும்? அவர் அன்பு செலுத்துறதுக்கு முதல் காரியம் என்ன செய்யணும்? வேதவாசி. அது இல்ல நன்மை வராது. சாரி. அவர் அன்பு செலுத்தணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அன்பு செலுத்தணும். அடுத்து இதுக்கு மேன்மை. ஓகே, அடுத்து நம்ம என்ன மேன்மை என்னது? நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்மை அவர் தீர்மானித்து அழைத்திருக்கிறார், நமக்கு அன்பையும் கொடுத்திருக்கார். அவரை அன்பு செலுத்துவதற்காக அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அடுத்து என்ன? 29வது வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ.
அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களை, கர்த்தர் என்னையும் உங்களையும் முன் குறித்து இருக்கிறார். அவரோட பட்டியல்ல ஒரு லிஸ்ட் போடுறாரு. இந்த நம்ம திருமண வீடெல்லாம் திருமணம் கல்யாணம் நடந்திருக்கு தானே, கல்யாணம் நடந்திருக்கு தானே. ஆமே. இப்போ என் கல்யாணத்துக்கெல்லாம், எங்க அக்கா கல்யாணத்துக்கெல்லாம், என்னோட அண்ணனோட கல்யாணத்துக்கு என்ன செஞ்சோம்? பத்திரிக்கை கொடுக்குறது. இப்போ கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு, எல்லாம் ஃபோன்லேயே அனுப்பிடுறோம். அப்படி தானே? ஃபோனில் பத்திரிக்கை அனுப்புனாங்கன்னா என்ன, நான் வந்து நேராக கொடுக்கலன்னு சொல்லி கொஞ்சம் முறுக்கி நிற்காதீங்க. அது இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும், போயிடுவோம். சரியா? அப்போது பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு லிஸ்ட்டு போடுவோம். யார் யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், யார் யார் செஞ்சுருக்கிறீங்க, அப்படி லிஸ்ட்டு போட்டிருக்கோம் தானே, லிஸ்ட்டு போட்டிருக்கோம் தானே. கிறிஸ்து பிரியமானவர்களே, கடைசி நாளில் 2026 யாரெல்லாம் என்னோட பிள்ளைங்க இந்த உலகத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் உலகம் தோற்றத்துக்கு முன்னைக்கு ஒரு பட்டியல் போடும் பொழுது என் பேர் அங்கே இருந்தது, உங்கள் பேர் அங்கே இருந்தது. ஆமென், ஆமென். என் பேரும் உங்க பேரும் அங்க இருந்தது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நாம் முன் குறிக்கப்பட்டவர்களாம். முன் குறிக்கப்பட்டவர்கள். குறிப்பெடுங்க, குறித்து வைங்க சொல்றோம் தானே. நம்ம குறித்து ஆண்டு முன் குறித்து வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. எதற்கு குறித்து வைத்திருக்கிறார்? எதற்கு முன் குறித்தார்னா, இதோ தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். எதற்கு முன் குறித்திருக்கிறார் தெரியுமா? அவரை போல மாறுவதற்கு. இந்த ஸ்லாக்கியம் யூதர்களுக்கு கிடைக்கவில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ ஒரு யூதன் ரட்சிக்கப்பட்டானா அவன் became a கிறிஸ்டியன். அவன் யூதனாக இருந்தா அவனுக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆனா அவள் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் அவனுக்கு இந்த ஸ்லாக்கியம், நமக்கும் அந்த ஸ்லாக்கியம். ஆமென். அடுத்து என்ன? 30வது வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்ம லேசான ஆள் இல்லைங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். நான் யாருங்க? எனக்கு கர்த்தர் மகிமை உள்ள வச்சிட்டார்னா மகிமையை ஒரு பெட்டியில போட்டு அடைக்க முடியாது. மகிமை பிரகாசிக்கும். லேசான ஆளுர்கள் நம்ம அல்ல. சபையானது லேசானது அல்ல. மகிமை வெளிப்படும் கிறிஸ்து பிரியமானவர்களே. ஆமென். தெரியுதா மெடலின்? Glory will shine from you. நீங்க போகும்போது நீங்க பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா. அடுத்து என்ன பார்ப்போம்? சீக்கிரம் போமா. 31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா. ஆமென், ஆமென். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். பிதாவானவர் இயேசுவையே கொடுத்துட்டாரு. இனி நமக்கு அவர் கொடுக்காம இருக்கிறது ஏதாச்சும் இருக்குதா? ஆமென். 33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறவர். இப்ப கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கிட்டாரு. இனி நம்மளை குற்றம் செலுத்த யாரும் வர முடியாது. யாராச்சும் எழும்புனாங்க அவங்க இல்லாம போயிடுவாங்க. இது சத்தியம். ஆனா நானும் நீங்களும் அவரால் அழைக்கப்பட்ட நீதிமான்கள், அவரால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு உறுதியோடு நம் வாழ்க்கை சாட்சி இருக்கும் பொழுது நமக்கு எதிராக யார் எழும்பினாலும் இல்லாம போயிடுவாங்க. அல்லது கர்த்தர் அவர்களை பவுலை புரட்டி போட்டவர் அவர்களை புரட்டி போடுவார். அடுத்து, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர்.
அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமாக இருந்தாலும் சரி, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, அல்லேலூயா, அவருடைய அன்பில் இருந்து நம்மை எந்த வல்லமையும் பிரிக்க முடியாது. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களைப் போல, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ் காரியங்கள் ஆனாலும், வரும் காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு மென்மையான. இப்ப எபிரியருக்கு போவோம். எபிரியர் 11ஆம் அதிகாரத்துக்கு. எபிரியர் அதிகாரம் பைபிள்ல பாருங்க, அன்புக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்புக்குன்னு உள்ள அதிகாரம். சரியா? அவ மற்ற அதிகாரத்து அன்பு இல்லையா? அப்படி இல்லை, இதனால விசேஷமாக இருக்கிற ஒன்று. விசுவாசத்திற்கான அதிகாரம் ஃபெய்த், விசுவாசத்திற்கான அதிகாரம் இப்பதான் சொன்னேன். எபிரியர் 11ஆம் அதிகாரம் விசுவாச பட்டியல் இதுலதான் இருக்குது. அந்த முதல் வசனமே பாருங்க, அவ்வளவு விசுவாசத்தோட டெபினேஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. விசுவாசமானது எபிரியர் 11 முதல் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி, அங்க ஆபிரகாம் எங்கிருந்து வருது? ஆபேலோட விசுவாசத்திலிருந்து வருது. ஆபேலோட விசுவாசம், ஆபிரகாமின் விசுவாசம், மோசேயின் விசுவாசம், அப்படியே வரும். அப்படியே வந்து எது வரைக்கும் வருகிறது என்றால், முப்பத்தி 39 வந்து முடியுது. என்ன வாசிக்கிறேன் கேளுங்க. இங்க முதல் வசனத்துல தொடங்கி ஒரு பெரிய விசுவாச பட்டியலை போட்டு, உதாரணங்களை போட்டு, இவர்கள் 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 என்று பழைய ஏற்பாடுல யூதர்களோட பட்டியலை போட்டு 39 சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும், பழைய ஏற்பாடுடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே ரட்சிக்க பெற்றும் நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். என்ன சொல்றீங்க? மோசே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் பத்தி படிச்சுருக்கோம் தானே கொஞ்ச நாளா? யாரை பத்தி படிச்சுருக்கோம்? யாக்கோப் பத்தி படிச்சுருக்கோம். தானியேல், ஏசாயா எப்படிப்பட்டவர்? எரேமியா, தாவீது சங்கீதம் எழுதினவர், என் இருதயத்துக்கு அடுத்த மனுஷன். அப்படியாப்பட்டவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்களாம்? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஆனா இப்ப யார் அடைஞ்சிருக்கிறான்? ஹல்லேலூயா. நம்ம அடைஞ்சிருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். என்ன சொல்லுது வசனம் அப்படி என்றால், நம்ம இல்லாம ஆபிரகாம் பரலோகத்துக்கு போக மாட்டான். நம்மன்னு சொன்னா நம்ம இங்க இருக்கிற 10 பேர் மட்டும் இல்ல, சபை, இந்த ஆட்டு தொழு,
இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் உயிர்ப்பிதல்ல பிறந்த இந்த சபையோடு அவர்களும் என்ன செய்யப்படுகிறார்களாம்? வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி? உதாரணத்துக்கு சொல்றேன். இது எப்படியாப்பட்டவர்கள் அப்படி சொல்லுவோமா? இப்ப ஒரு மலேசியா தேசத்துல ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸுக்கு யாரெல்லாம் வந்து நிக்கிறா அப்படி என்றால், அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து நிக்கிறாரு, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து நிக்கிறாரு, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து நிக்கிறாரு, சைனாவுடைய பிரசிடென்ட் தானே, சைனா பிரசிடென்ட் வந்து நிக்கிறாரு, நம்ம புட்டின் வந்து நிக்கிறாரு, ரஷ்யா எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அவங்க உள்ள போக முடியல, உள்ள வந்து நிக்கிறாங்க, போக முடியல. அங்க என்ன தகுதி? அவங்க உள்ள போகணும்னா நம்ம அங்க போய் நிற்கும் பொழுது நம்மோட சேர்ந்து அவங்களும் வர முடியும் உள்ள. யோசிச்சு பாருங்க, இது சாத்தியமா? இப்ப நான் சொன்ன உதாரணத்துல இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. நான் வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் நம்மோடு கூட அவருடைய விசுவாசம் பூரணப்படுகிறதாம். ஹல்லேலூயா. சபை பிறந்த நாள், சபை பிறந்தது உலகத்தின் சரித்திரத்தை மாற்றி போட்டது. ஆமேன். இன்னைக்கு ஒரு தகவல் வந்து இருக்குது, ஸ்லாங்கோ கவர்மெண்ட் வந்து இந்த ஷாப் பிளாட்ல இருக்கிற சபைகளுடைய நிலை என்ன அப்படின்று இப்போ ஒரு மீட்டிங் போட்டு பேச போறாங்க. சபைகள்லாம் ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு பாஸ்டர்ஸ் குரூப்ல வருது. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. கர்த்தருடைய சபை, ஆமென், முன்குறித்தவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க வா வாவ் அப்படின்னு சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தர் நம்ம விசேஷமாக அழைத்திருக்கிறார். ஒரே இப்போ என்னன்னா 10ஆம் அதிகாரத்துல 16ஆம் சொல்வது, ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும். கர்த்தர் நல்லவர், நம்ம அழைத்திருக்கிறார், அவர் உண்மை உள்ளவர். ஆகிய நம்ம அந்த அழைப்புல நம்ம உண்மையுள்ளவர்களாக நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? ரோமர் 8:28 வாசித்தபடி என்னது? நாம் அவரை அன்பு கூறுவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எழுந்து நின்று ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். ஓ ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தினதற்காக, உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை ரட்சித்து, உம்முடைய சபையிலே கர்த்தர் எங்களை குடும்பமாய் சேர்த்து வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்யத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளில் கூட ராஜா, உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தி, உம்முடைய அன்பு எங்களை வழி நடத்தி, உம்மை போல மாறத்தக்க தகப்பனே, இந்த விசுவாசத்திலே கர்த்தர் எங்களை முன்குறித்து வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் உம்மை அன்பு கூறுகிற, உம்மை விட்டு விலகாத, உமக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக வந்திருக்கிற யாவர் மேலும் விசேஷித்த கிருபை, இரக்கம், வல்லமை இந்த நாளில் புதுப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, புதுப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இனி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும், உடைய மகிமை வெளிப்படட்டும், உடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். அநேக வாழ்க்கையிலே ஒரு இம்பாக்டை கொடுக்கிற கிருபை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியா கூட ஆண்டவரே, என்னுடைய நண்பருக்காக ஜெபிக்கிறேன், நான் சந்திக்க போகிற நண்பருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் கரம் கூட இருந்து வழி நடத்துங்க. கர்த்தர் குடும்பத்தை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, கடந்து போகிற சவால்களிலே கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தை ரட்சித்தவர் அவர்களை ரட்சிப்பேர், அவர்களுக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தினீர் அல்லவா. அவர்களுக்கு கடந்து போகிற எல்லா வித பாடுகளிலும் விடுதலை கொடுத்து கர்த்தரை நாம மகிமை அடைய கர்த்தரை அன்பு அங்கு வெளிப்படும்படியாக ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களையும் கூட கர்த்தர் முன்குறித்தீர் என்று நாங்கள் விசுவாசித்து அவர்களுக்காக பரிதபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் ரட்சிக்கும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் கர்த்தரை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் புதிய வாசலை கர்த்தர் அவர்களுக்கென்று வருமானத்திற்காக புதிய வாசலை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக.
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவியானவருடைய அந்நுண்ணிய ஐக்கியத்தினாலும் அன்பும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் கர்த்தர் வருமளவும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம்.